எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னபோது தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல. எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ. அந்த படத்தில் நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்குது. விஜய் சேதுபதி இருக்காரு, சந்தானா இருக்குது, பெரிய கூட்டம், என் நண்பர்கள் கூட்டம்லாம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன அவ்வளோ. ஏன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளிப்பட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்போயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்னை மேடையில் கூப்பிடவே இல்லை. என் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேலே சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படி அவர் எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்குறேன். இல்லைப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ அவர் மேலே எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு எப்போயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்கே வந்தால் இப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்தது. ஆனால் அவர் என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேலே கோச்சிக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே விஜய் முரளி அண்ணன் அதுக்கப்புறம் எந்த மேடையாக இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரை நின்று அதை பிஆர் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வார். இடையில ஏதாவது கிளம்ஸியானா கூட அதை ஈஸியாக உடச்சி விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாமல் குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது. எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்போ கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்காக கேட்குறாரு. ஸோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்லா ஹாப்பனிங்காக வச்சுக்கணும். அதன் மூலியமாக இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அவர் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி அண்ணன் லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.